கமலுடன் சேர்ந்து வசமாக சிக்கப் போகும் சிவகார்த்திகேயன் மொத்தமாக முடிச்சுவிட நாள் குறிக்கப்பட்ட பின்னணி. கமலஹாசன் தமிழ் சினிமாவின் அதிக ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர். திரைத்துறையில் அதிக செல்வாக்கையும் ரசிகர்கள் பட்டாளத்தையும் புகழையும் கொண்டுள்ள கமலஹாசன் 2018 கட்சி தொடங்குவதாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து தனது கட்சியின் பெயர் மக்கள் நீதி மய்யம் என சின்னம் மற்றும் கொடி என அனைத்தையும் அறிவித்த கமலஹாசன் அன்றிலிருந்து தற்போது பகுதி நேர அரசியல்வாதியாக செயல்பட்டு வருகிறார். ஏனென்றால் எவரேனும் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்தால் அவர் முதலில் தனது சினிமா பணியை விட்டுவிட்டு அதிலிருந்து மொத்தம் வெளியே வந்து அரசியல் செய்ய தொடங்குவார்கள். ஆனால் முதன்முறையாக கமலஹாசன் நடிப்பு எனது பணி, அரசியல் எனது சேவை என இரண்டையும் பிரித்து ஒரு பக்கம் நடித்துக் கொண்டு மறுபக்கம் அரசியலையும் மேற்கொண்டு வருகிறார். அப்படி தொடக்கத்தில் கமலஹாசன் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய போது தன்னிச்சையாகவும் எந்த அரசியல் கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்ற வகையிலேயே தனது பேச்சுக்களை முன்வைத்து எந்த கட்சியுடனும் சாராமல் தேர்தலில் ஈடுபட்டார். அதே சமயத்தில் தன் சினிமா துறையையும் அவர் கைவிடவில்லை. ஒரு பக்கம் படங்கள், மற்றொரு பக்கம் தனியார் தொலைக்காட்சியின் பிரபலமான ஒரு நிகழ்ச்சியின் தொகுப்பாளராகவும் தனது பணியை தொடங்கியிருந்தார். இந்த நிலையில் கமலஹாசன் தனது அரசியல் பயணத்தை வேறு விதமாக மாற்றியிருக்கிறார். முன்பு தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என்ற முடிவை எடுத்த கமலஹாசன் தற்போது அதனை மாற்றி திமுகவுடன் கூட்டணியில் இணைவதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக சில தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதற்கு சான்றுகளாக 2018-19 கமலஹாசன் பேசிய பேச்சுக்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் அனைத்தையும் இன்று போய் பார்த்தால் முற்றிலும் வேறுபட்டதாகவும் வேறு விதமான பேச்சிருப்பதையும் பார்க்க முடிகிறது. இருப்பினும் 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்த வேலைகளிலும் கமலஹாசன் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் கமலஹாசனின் ராஜ்கமல் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்பில் ஜி.வி. பிரகாஷ் இசையில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அமரன் திரைப்படத்திற்கான படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகிறது. அதோடு சமீபத்தில் இந்த படத்திற்கான டீசரை இந்த படக்குழு வெளியிட்டதை அடுத்து ஆங்காங்கே இந்த படத்திற்கு எதிர்ப்புகளும் கண்டனங்களும் முன்வைக்கப்படுகிறது. அதாவது இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகள் போன்று சித்தரிக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் பட்டியலின மக்கள் இழிவுபடுத்தும் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் சில தரப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் தமிழகம் முழுவதும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் தயாராகி கொண்டு வரும் அமரன் திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி இந்த படத்தில் பட்டியலின மக்கள் இழிவுபடுத்துவதான காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் சில வதந்திகள் எழுந்ததை அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை தமிழ் பொய்கை அமைப்பினர் காந்தி பூங்கா அருகில் கமல் மற்றும் சிவகார்த்திகேயனின் உருவ புகைப்படங்களை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதோடு இருவரின் உருவ புகைப்படங்களையும் கிழித்து காலால் மிதித்து அவர்களின் உருவ பொம்மைகளையும் எரிக்க முற்பட்டனர். இதனை அருகில் இருந்த காவல் அதிகாரிகள் தடுத்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். மேலும் இஸ்லாமிய அமைப்புகள் வேறு படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதாக வேறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதுவும் வேறு படக்குழுவிற்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கமலஹாசன் 2019-20 ஆண்டுகளில் முன்வைத்த கருத்துக்கும் தற்போது அவர் பேசும் கருத்திற்கும் அதிக வேறுபாடு இருப்பதாக சமூக வலைதளங்களில் சுட்டிக்காட்டப்பட்டு பேசு பொருளாக மாறியுள்ளது. அதே சமயத்தில் சிவகார்த்திகேயன் குறித்த சில சர்ச்சைகளும் கடந்த சில மாதங்களாக வைரலாக பேசப்படும் நிலையில் இருவரும் சம்பந்தப்பட்ட ஓர் இடத்தில் இருவருக்கும் எதிரான போராட்டங்கள் ஆங்காங்கே வெடித்திருப்பது இருதரப்பினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது.